நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும், நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், இதுக்காக என் உடம்புல ஒரு கிட்னி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு புருஷன், நீ சீக்கிரம் கிட்னியை வித்து காசை ரெடி பண்ண, Facebookல பிடிச்ச என்னோட கள்ளக்காதலனோட ஓடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மனைவி. இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தெளிவா சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல ஹவுரா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல சங்க்ரைல் அப்படின்ற ஒரு ஊர்ல கொஞ்சம் கஷ்டப்படுற கணவன் மனைவி. அந்த மனைவி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்ம பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சமாவது வேணும். சோ நீ சம்பாரிச்சலாம் அந்த பணத்தை 10 லட்சத்தை டக்குன்னு ரெடி பண்ண முடியாது. அதுதான் 2 இருக்குல, ஒரு கிட்னியை வித்துரு, நம்ம பிள்ளைக்கு தானே, அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ஒரு வருஷமா டார்ச்சர் பண்ணி கடைசியில அந்த கணவர் ஒரு ஆளை புடிச்சிட்டாப்ல. ஒரு கிட்னி தேவைப்படுற ஆளை புடிச்ச அவரு சமீபத்துல அவரோட கிட்னியை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துறாரு. பணம் கைக்கு வந்துருச்சு, நம்ம குடும்பத்தை நல்லா முன்னேற்றிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவருக்கு ஒரு பேர் அது. ஏன்னா அவரோட மனைவி 10 லட்சம் ரூபாய் கேட்டதுக்கு காரணம் அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கோ இல்ல கரை சேர்க்கிறதுக்கோ கிடையாது. அந்த லேடி Facebookல பேசி காதலிச்ச கள்ளக்காதலன் ஒரு ஓவியன் அவனோட ஓடி போற. கரெக்டா அந்த பொம்பளை என்ன பிளான் பண்ணுச்சோ அதே மாதிரியே நடந்திருக்கு. அந்த கணவர் பாத்தீங்கன்னா அவரோட கிட்னியை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு பணத்தோட வந்திருக்காரு. அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த லேடி Facebookல காதலிச்சு அவளோட கள்ளக்காதலனோட ஓடி போயிட்டா. சொல்ல போனா அந்த காசுக்காக உறுப்பு தானம் பண்றது நம்ம இந்தியால சட்டவிரோதம். பிளட் ரிலேஷனை தவிர யாருமே பண்ணக்கூடாது. தெரிஞ்சு அவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவருக்கு பெரிய கேஸ். எல்லாம் தாண்டி அவர் ரிஸ்க் எடுத்து அவரோட கிட்னியை வித்து காசை கொண்டு வந்தா அவரோட நம்பிக்கை துரோகி மனைவி அந்த காசை எடுத்துட்டு ஓடி. இது தெரிஞ்சதும் அதிர்ச்சியாகி அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. காசு ஆட்டையை போட்டு ஓடி போன அந்த கள்ளக்காதல் ஜோடியை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. எனக்கு மனசே கேட்கல.